அப்புறம் டிகிரி முடிஞ்சது. அதே காலேஜில் அவளுக்காக எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன். அப்படியே 3 வருஷம் போச்சு. ஐயோ, படிப்பு முடியுது. இனிமேல் லேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? என்ன? லெட்டர் ஆ, லெட்டர் 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 எழுதுனேன். லெட்டர் 4 பக்கம். 4 பக்கம் லெட்டர் எழுதுனேன். திலகா எங்க? எங்க? திலகா சித்தி வீட்ல. சித்தி வீட்டில் இருந்தா. லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டேன் சைக்கிள்ல. நல்ல மழை. மழையில் நினைச்சுக்கிட்டு அங்க போய் நின்றேன். ரொம்ப நேரம் கழிச்சு திலகா வெளியே வந்தா. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நேரா அவகிட்ட போய் அவ வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டேன். அப்புறம் அவங்களும் லெட்டர் எடுத்து பிரிச்சு பார்த்தாங்க. பயங்கரமா ஏமாந்து போயிட்டாங்க. ஏன்? 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 ஏன்னா அவர் இவ்வளோ நேரம் மழையில நனைஞ்சதுல லெட்டர்ல இருந்த எழுத்தெல்லாம் அழிஞ்சு வெறும் இங்கு தான் இருந்துச்சு. ஐயோ, இப்பதான் வில்லன் என்ட்ரி. அது யாரு? அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு தினம் அவ இருந்த தெருவுக்கு போவேன். நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பாப்பா. அவ சித்தி இத பார்த்ததை நாங்க 2 பேருமே கவனிக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் அங்க போனா வீடு பூட்டி இருந்தது. 2 நாள் தொடர்ந்து போனேன். ஆனா திலகா இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் அவளுடைய ஃப்ரெண்ட் என்ன பார்க்க வந்தா. வந்து ஒரு லெட்டர் கொடுத்தா. திலகா எனக்கு எழுதிய லெட்டர். நான் ஊருக்கு போறேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எழுதி கடைசியில உங்கள் திலகான்னு எழுதியிருந்தது. உங்கள் திலகா, உங்கள் திலகா, உங்கள் திலகா. அந்த வார்த்தை நான் எத்தனை புறப்படிச்சேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியல. வண்டி ஏறி அவ ஊருக்கு போனேன். பஸ் ஸ்டாண்ட்ல நேரம் அவ வீட்டுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவளை ஏமாத்தி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே படிஞ்சு போன. அழுதுகிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த. பஸ் ஏறும் போது உங்கள் திலகா வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. நாம ஒரு விஷயத்தை உண்மையா நேசிச்சா கடைசி வரைக்கும் போராட்டம்னு முடிவு பண்ண. எங்க தைரியம் வந்ததோ எனக்கு தெரியல. மறுபடியும் நேரம் அவ வீட்டுக்குள்ள நுழைச்சு என்ன அடிச்சாங்க, இழுத்தாங்க. நேரம் போய் திலகா முன்ன நின்ன. திலகா என்ன பார்த்தா. திலகா, என்ன கல்யாணம் படிக்கிறியான்னு கேட்டேன். அவகிட்ட பேசின முத வார்த்தை அது. அழுதுகிட்டே திலகா வந்து என் கையை பிடிச்ச. நான் அவ கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். உங்கள் திலகா. அப்புறம் doesn't matter சிவா. எவ்வளோ அழகான லவ் ஸ்டோரி இல்ல? ட்ரெயினில் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தெரிஞ்சுக்காம ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்காம விட்டேன். நினச்சாலே வெக்கமாக இருக்கேன். எங்கள் அப்பாவோட வாழ்க்கை வழக்கமான போரிங் லைஃப் தான் இவ்வளோ நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்ன பண்ணியிருக்காருல.
தேங்க்ஸ் அர்ச்சனா. உன்னால் எங்கள் அப்பாவை மனசுக்குள்ளே தேடி வச்சுக்கிட்டேன். அவர் இன்னும் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும்னு இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையா காதலோடு எப்ப பாத்துக்கிறாங்களோ அப்போவே ஒரு தலைமுறைக்கான விதையை எடுத்து வைக்கிறான் இறைவன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் போனதுக்கு அப்புறம் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு கப் காஃபி குடிங்க.